வணக்கம். தமிழ் சினிமால வர்ற காமெடி சீன்ஸ பார்த்து நாம வயிறு குலுங்க சிரிச்சிருப்போம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஊரு காமெடிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ண போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேமஸான சீனை நினைச்சு பாருங்க. ஹோட்டலுக்கு போய் ரொம்ப பந்தாவா பர்கர் இருக்கா பிஸா இருக்கான்னு கேட்டு கடைசியில இட்லி வடை தோசை தான் பாயிருக்கு அப்படின்னு பல்பு வாங்குற அந்த மொமெண்ட். நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்கிற இந்த ஒரு சின்ன ஏமாற்றத்தை தமிழ் சினிமா எவ்வளவு கச்சிதமா காமெடியா மாத்துதுன்னு தான் நாம அலச போறோம். சோ இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் இருக்கிற மோதல், ஃபேமிலி மெலோட்ராமாவை கலாய்க்கிறது, பேய்கள் அப்புறம் பயந்தாங்கொள்ளிகள், இன்சல்ட் காமெடி எனப்படும் வசைப்பாடும் கலை, ஃபைனலா அந்த எப்பிக் காமெடி டயலாக்குகளோட ஸ்ட்ரக்சர். டாபிக் 1, எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான மோதல். இதுல ஃபர்ஸ்ட் வருது விரக்தி அடைந்த வாடிக்கையாளர் கான்செப்ட். அதாவது கஸ்டமர் ரொம்ப ஹையா ஃபாரின் ஃபுட் எல்லாம் எதிர்பார்த்து கேட்பாரு. ஆனா கடைக்காரர் ரொம்ப கூலா நம்ம ஊர் சாதாரண ஐட்டங்களை மட்டும் சொல்லுவாரு. இது ஆக்சுவலா ஒரு சயின்டிஃபிக் காமெடி ஃபார்முலானே சொல்லலாம். இப்போ இத கவனிங்க. பர்கர், பீஸா, சைனீஸ், ஸ்ப்ரிங் ரோல்னு அந்த ஆர்டர் அப்படியே அபத்தமா பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்ன? கடைசில அந்த போர் அடிக்கிற இட்லி வடை தோசையில வந்து நிக்கும். அந்த பில்டப் மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிற அந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சிரிப்போட உச்சகட்டம். சரி, இது வெறும் ஹோட்டல்ல நடக்கிற சாதாரண விஷயம். இதே நம்ம வீடுகள்ல நடக்கிற ரொம்ப சீரியஸான குடும்ப விஷயங்களை காமெடியா மாத்தினா எப்படி இருக்கும்? டாபிக் 2, ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்புறம் மெலோட்ராமாவை எப்படி பகடி செய்றாங்கன்னு பாப்போம். இங்க முரண்பாடுகளை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கபாலீஸ்வரர் கோவில்ல இருந்து கொண்டு வந்த புனித நீர்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடும். ஆனா அடுத்த செகண்ட் இது வெறும் குழாய் தண்ணிடா அப்படின்னு சொல்லும்போது அந்த சீரியஸான சீன் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு ஒரு சூப்பர் காமெடியா மாறிடுது. இங்க நடக்கிற அந்த டைமிங்க கொஞ்சம் கவனிங்க. மிட் நைட் பார்ட்டிக்கு ஹார்ட் அட்டாக். ஒரு ஆட்டோக்காரர் உயிரை கொடுத்து காப்பாத்துறாரு. ஆனா அந்த பாட்டியோட பேரண்ட் என்ன பண்றான்? அந்த ஹீரோயிசத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அந்த ஆட்டோக்காரரை பார்த்து ரொம்ப சாதாரணமா பூஸ்ட் குடிக்கிறியான்னு கேட்டுட்டு பாட்டி கிட்ட போய் வாஷ் பேசன் எங்க இருக்குன்னு கேக்குறான். ஒரு வாழ்வா சாவான்ற சீரியஸான சிச்சுவேஷனை எவ்ளோ கூலா அலட்சியமா காமெடியா மாத்திருக்காங்க பாருங்க. சரி, ஃபேமிலி சென்டிமெண்ட்டே இப்படி கலாய்க்கிறாங்க, ஓகே. இதே லாஜிக்க அந்த அமானுஷ்யமான பேய் கான்செப்ட்ல யூஸ் பண்ணா இப்படி இருக்கும். டாபிக் 3, பேய்கள், பிசாசுகள் அப்புறம் கோழைகள். இத கேட்டு பாருங்க. நீ 400 படம் பண்ணிருக்கே, உன்னை ஒரு பேய் எப்படிடா அடிக்கலாம் அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு வர ரிப்ளை, பேய் அடிக்க முடியாதுடா, ஆனா பேய் மாதிரி நடிக்கிறவங்கள அடிக்கலாம்ல. தன்னோட பயத்தை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ற இந்த லாஜிக் இல்லாத லாஜிக் இருக்கே, அதுதான் இந்த பேய் கதைகள்ல வர அல்டிமேட் காமெடி. இந்த முரண்பாட்டை கவனிச்சீங்களா? ஒரு கேரக்டர் செம்ம கெத்தா ஒரே நேரத்துல 50 இட்லியை உள்ள தள்ளுவான். ஆனா அதே ஆளு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிய பார்த்தோ இல்லனா சாதாரணமா ஒரு நாய் பிஸ்கெட் சாப்பிடுறத பார்த்தோ நடுநடுங்குவான். பார்க்க அவ்வளோ பெரிய ஆள், ஆனா மனசளவுல ஒரு முழு கோழை. இந்த அப்பத்தான் தான் நம்மள விழுந்து விழுந்து சிரிக்க வைக்குது. டாபிக் 4, இன்சல்ட் காமெடி, அதாவது மத்தவங்களை கலாய்க்கும் கலை. எஸ்கலேட்டிங் இன்சல்ட் பாண்டர், அதாவது அடுத்தடுத்து கலாய்க்கிறது. இது சும்மா ஏதோ திட்டிக்கிற விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு தனி ஆர்ட். 2 கேரக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம ரொம்ப கிரியேட்டிவான உருவகங்களை வச்சு மாறி மாறி கலாய்ச்சிப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மெக்கானிசம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை கவனிங்க. பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு முஞ்சி, 400 வருஷம் வாழ்ந்த ஆமை, அப்புறம் நீ ஒரு டிசீஸ், நாய்க்கு ஒட்டிக்கும். அப்பாடா, என்ன ஒரு கற்பனை திறன் பாத்தீங்களா? இது சும்மா திட்டுறதில்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சீனாவே கொண்டு வரா மாதிரி அவ்ளோ துல்லியமான வசை சொற்கள். இதுதான் இந்த காமெடியோட முதுகெலும்பே. டாபிக் 5, எப்பிக் காமெடி டயலாக்ஸ்களோட ஸ்ட்ரக்சர். ஒரு இன்டர்வியூல எப்படியெல்லாம் லாஜிக் பேசுறாங்கன்னு பாருங்க. நான் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சார். லேடிஸ்க்கு வாட்டர் புடிச்சு கொடுத்துருக்கேன், ஜென்ஸ்க்கு குவார்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், லவ்வர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். தன்னோட வெட்டித்தனத்தை எப்படியெல்லாம் பில்டப் பண்ணி ஒரு சமூக சேவையா மாத்துறாங்க பாருங்க. வேற லெவல் இல்ல. அதோட உச்சகட்டமா வர அந்த பஞ்ச்லைனை பாருங்க. அப்ப இப்ப வரைக்கும் அடுத்தவங்க தயவுல தான் வாழ்றியா? உங்கள மாதிரி தான் சார். இந்த பதில கேட்டதும் முதலாளி கடுப்பாவதுக்கு பதிலா, ஆமால்ல 2 பேரும் ஒரே குட்டையில ஊறுன மட்டதான் அப்படின்னு ஃபீல் பண்ணி யூ ஆர் அப்பாயிண்டட் அன்னு வேலை கொடுத்துடுவாரு. என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற இன்னொரு கிளாசிக் காமெடி ஸ்ட்ரக்சர் இது.
4 டாக்டர்கள் மூளையை எடுத்து வச்சு ஆபரேஷன் பண்றாங்க, கரண்ட் போயிடுச்சு, மூளை மட்டும் அங்கேயே இருக்குன்னு ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க. அப்புறம் சடனா அந்த மூளை இல்லாத ஆளு ஏதோ இங்கதான் இருக்கான் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டே கலாய்ப்பாங்க. அந்த செட்டப் அப்புறம் மிஸ்டைரக்ஷன் செம்ம இல்ல. சோ இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த காமெடி சீன்ஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஒட்டுமொத்த கலவரமான காமெடிக்கான அல்டிமேட் ஃபார்முலா என்ன? வாங்க அதை சிம்பிளா தொகுத்து பார்க்கலாம். குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இதோட கோர் ஃபார்முலாவே இந்த 3 விஷயங்கள் தான். 1, ஒரு பெரிய எதிர்பார்ப்ப ரொம்ப சாதாரணமான யதார்த்தம் அடிச்சுன்னு இருக்கிறது. 2, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷுவலா கற்பனை பண்ணக்கூடிய இன்சல்ட்ஸ். 3, சீரியஸான சினிமா சென்டிமெண்ட்களை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அசால்ட்டா கலாய்க்கிறது. ஃபைனலா இதை எப்படி சம்மரைஸ் பண்ணலானா, ஒரு பயங்கரமான ட்ராஜடி, ஒரு ஓவர் மெலோட்ராமா, இல்லனா ஒரு திகலான பேய்கதை, இது எல்லாமே ஒரு இட்லி வடை தோசை கிடைக்குமா அப்படின்னு கேட்குற ஒரு சாதாரண கேள்வியால இன்டரப்ட் ஆகும்போது அது ஒரு கிளாசிக் காமெடியா மாறிடுது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயத்தோட டோட்டல் சாராம்சம். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு படத்துல ரொம்ப சீரியஸான எமோஷனலான சீன் பார்க்கும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு காமெடியன் மட்டும் இந்த இடத்துல வந்தா இந்த சீரியஸான மொமெண்ட்டை எப்படி ஸ்பாயில் பண்ணி ஒரு சூப்பர் காமெடியா மாத்துவார்? யோசிச்சு பாருங்க. உங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலா மாறிடும். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். Until next time, bye.